வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 81 சனிக்கிழமை ஜனவரி 4, 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். தமது 25 ஆண்டுகால பயணத்தில் மக்கள் அரசாங்கத்தை கட்டமைத்துள்ள நல்லூர் வட்டத்தின் ஒரு மைல்கல் இன்று தொடங்கும். 2025 ஜனவரி 4, 5 திருச்சி முகாம். இன்று ஜனவரி 4, நாளை ஜனவரி 5 ஆகிய இரு தினங்கள் திருச்சியில் நடைபெறும் 100 துறைகள், 9 களங்கள், 39 மாவட்டங்கள், 12 மண்டலங்கள் என்று கட்டமைக்கப்பட்ட லட்சிய சமுதாயத்தின் பொறுப்பாளர்களின் நல்லூர் வட்டத்தின் 25 ஆண்டுகால தொடர் செயல்பாட்டின் காரணமாக கண்டறியப்பட்டு இன்று ஒருங்கிணைந்த அந்த பொறுப்பாளர்கள் முகாம் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. பிரமுகர்களுக்கு நம்பிக்கை அளித்து ஈர்த்துள்ள நல்லூர் வட்டம். நல்லூர் வட்டத்தினால் உருவாக்கப்பட்ட இந்த கட்டமைப்பை கண்டு மகிழ்ச்சியடைந்த முன்னாள் இந்திய அரசின் கேபினெட் செக்ரட்டரி, ஊரக வளர்ச்சித்துறை உயர் திரு மீனாட்சி சுந்தரம் அவர்கள், கேரள அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் திரு விஜய் ஆனந்த் அவர்கள் கடந்த காலங்களில் நல்லூர் வட்டத்துடன் இணைந்து நல்லூர் வட்டத்திற்கு மிகுந்த பலத்தை அளித்து வரும் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குநர் உயர் திரு விநாயகம், காந்தி கிராம பல்கலைக்கழக பேராசிரியர் பழனித்துறை ஐயா ஆகியோர் கலந்து கொள்வதோடு முகாம் இறுதியில் ஆசி வழங்க பாரதிதாசன் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் செல்வம் அவர்கள் கலந்து கொள்வது லட்சிய சமுதாயத்தின் மீதான நம்பிக்கையை வலுப்பெறச் செய்கிறது. முகாமிற்கான திட்டமிடலே மக்கள் அரசாங்கத்தின் வலிமை. முகாமின் ஒட்டுமொத்த பொறுப்பாளராக திரு இளையராஜா கள்ளக்குறிச்சி, முகாம் பொறுப்பாளர்கள் குழுவை வழிநடத்தும் ஈரோடு சக்திவேல், முகாம் நடைபெறும் இடத்தின் ஏற்பாடுகள் திரு கௌதம் சென்னை, 4 பகுதிகளில் தங்குமிடம் ஏற்பாடுகள் தங்கமணி ராசிபுரம், முகாம் பங்கேற்பாளர்களின் வருகை பட்டியலை உறுதி செய்தல் சாந்தகுமாரி காரைக்குடி, சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்களை வரவேற்று கவனித்தல் நாற்றாயன் தேனி மாவட்டம், வரவேற்பு குழு ஹேமலதா, நிகழ்ச்சி நிரல் வடிவமைப்பு ஸ்ரீதர் காஞ்சிபுரம். 2 நாட்களும் உணவு, தேநீர், துளசி தண்ணீர் ஆகியவைகளுக்கு மணிகண்டன் கள்ளக்குறிச்சி, போக்குவரத்து ஏற்பாடுகள் நாகராஜ் சென்னை, முகாம் ஏற்பாடுகளுக்கான பொருட்களை சேகரித்து அளிக்க செல்வன் மாதவன், முதலுதவி அபிராமி ஸ்ரீதர் குளித்தலை, புகைப்படம், ஒலி மற்றும் ஒளிப்பதிவு செல்வன் ஸ்ரீகணேஷ் காஞ்சிபுரம், சுத்தம் சுகாதாரம் விமல் புதுக்கோட்டை, மகிழ்ச்சி பை வழங்கல் ரம்யா நாமக்கல். முகாம் இடவசதி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் ஏற்றுள்ள நிலையில் முகாம் பங்கேற்பாளர்கள், அதாவது லட்சிய சமுதாய கட்டமைப்பான துறை, மாவட்ட, கள, மண்டல பொறுப்பாளர்கள் தங்கும் இடவசதியை கிளாசிக் ட்ரெய்னிங் சென்டர் நிர்வாகமும், 2 நாட்கள் 6 வேளை உணவு பொறுப்பை பனானா லீஃப் ஹோட்டல் நிறுவனரும் ஏற்றுக்கொண்டதினால் இம்முகாம் 0 பட்ஜெட்டில் நடைபெறுகிறது என்பதும் லட்சிய சமுதாயத்தின் வெளிப்பாடு. பொறுப்பாளர்கள் தமிழகம் நெடுக்கிலும் இருந்து வருகை. ஜனவரி 3 இரவு முதலே பங்கேற்பாளர்களுக்கான பொறுப்பாளர்கள் வர தொடங்கினர். இவர்கள் ஒவ்வொருவரின் வருகை சம்பந்தப்பட்ட தகவல் இதற்காக உருவாக்கப்பட்ட வாட்ஸ்அப் குழுவில் பதிவாகி பின்தொடரப்பட்டது. அவர்கள் அனைவரும் காலை கடன்களை முடித்து தயாராகி 8:30க்கு சிற்றுண்டி, பிறகு சரியாக 9:30 மணிக்கு அரங்கத்தில் அணிவகுத்து இந்தியன் பஞ்சுவாலிட்டிக்கு பெருமை சேர்த்தனர். நாட்டு வாழ்த்து பாடலுடன் விழா இனிதே தொடங்கியதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். கோவையில் ஓர் கல்வி கோயில் கே புதூர் மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி சாம்பியன் பட்டத்தை வென்றது. மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே தற்காப்பு கலை போட்டி சரவணம்பட்டியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. இதில் 25க்கும் மேற்பட்ட மாநகராட்சி பள்ளிகள் கலந்து கொண்டன. போட்டியில் சாய்பாபா காலனி கே புதூர் மாநகராட்சி உயர்நிலைப்பள்ளி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றது. இந்த பள்ளியில் இருந்து 57 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்கள் ஒட்டுமொத்தமாக 44 பதக்கம் மற்றும் சுழற்கோப்பையை கைப்பற்றினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சகுந்தலா மற்றும் ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட பலர் வாழ்த்து தெரிவித்தனர். டிசம்பரில் ஜிஎஸ்டி வசூல் ரூபாய் 1.77 லட்சம் கோடி வசூல். கடந்த டிசம்பரில் மொத்த ஜிஎஸ்டி வருவாய் ரூபாய் 1.77 லட்சம் கோடி.
கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பரில் ரூபாய் 1.65 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலான நிலையில் தற்போது இது 7.3% அதிகரித்துள்ளது. கடந்த டிசம்பரில் வசூலான ஜிஎஸ்டி வருவாயில் மத்திய ஜிஎஸ்டி ரூபாய் 32,836 கோடி, ஜிஎஸ்டி ரூபாய் 40,499 கோடி, ஒழுங்கணிந்த ஜிஎஸ்டி ரூபாய் 47,784 கோடி, செஸ் வரி ரூபாய் 11,471 கோடியாகும். உள்நாட்டு பரிவர்த்தனைகள் மூலம் கிடைக்கப்பெற்ற ஜிஎஸ்டி 8.4% உயர்ந்து ரூபாய் 1.32 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது. இதேபோல இறக்குமதி மூலம் கிடைக்கப்பெற்ற ஜிஎஸ்டி 4% அதிகரித்து ரூபாய் 44,268 கோடி வசூலானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் டிசம்பரில் வசூலான ஜிஎஸ்டி ரூபாய் 10,956 கோடியாகும். தற்போது 7% அதிகரித்துள்ளது என்று மத்திய நிதி அமைச்சகம் தமது செய்திக்குறிப்பில் தெரிவிக்கிறது. அறிவார்ந்த நேர்மையான ஊராட்சி தலைவரால் வெற்றி காண முடியும். பல ஊராட்சிகள் போராடிக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதாபராமபுரம் ஊராட்சி தமது உறுதியான அறிவார்ந்த முயற்சியால் தமது விருப்பத்திற்கு மாறாக பேரூராட்சியாக மாற்றவிருந்ததை தடுத்து வெற்றி கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் திரு சிவராசு. வணக்கம், நான் சிவராசு, நாகப்பட்டினம் மாவட்டம் கீழடி ஊராட்சி ஒன்றியம் பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியின் தலைவர். பிரதாபராமபுரம் பொதுமக்களுக்கு என்னுடைய வணக்கம். கடந்த 4 மாதங்களாக பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியை அருகில் இருக்கும் வேளாங்கண்ணியோடு இணைப்பதற்கும் அல்லது தனி பேரூராட்சியாக வகை மாற்றம் செய்ய வேண்டும் என்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இது கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம அரசுக்கு ஏற்கனவே கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தோம். குறிப்பாக பிரதாபராமபுரம் கிராம ஊராட்சியை நகர்ப்புற உள்ளாட்சியாக வகை மாற்றம் செய்யும் பொழுது கிராம ஊராட்சியில் 100 நாள் வேலைத்திட்டத்தில் பணியில் உள்ள கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பெண்கள், கிட்டத்தட்ட 85% குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கும் என கோரிக்கை முன் வச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புற மாணவர்களின் கல்வி சலுகை, இன்னைக்கு நம்ம ஊர்ல வீடு வேணும்னு கோரிக்கை வச்சவங்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000க்கு மேல இருக்காங்க. குறிப்பா விவசாயிகள், மீனவர்கள், இவருடைய வாழ்வாதாரம் சார்ந்த பல்வேறு திட்டங்கள் கிராம ஊராட்சிகள் இருக்கும். சோ இந்த காரணங்களை முன்னிறுத்தி தமிழ்நாடு அரசுக்கும் தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் கூடுதல் தலைமைச் செயலக அவர்களிடமும் கூடுதல் இயக்குநரிடம் நேரில் சென்று நம்ம கிராம ஊராட்சி கோரிக்கை வைத்திருந்தோம். அது மட்டும் இல்லாம அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி தினத்தன்று கிராம சபையிலும் இது குறித்து தீர்மானம் இயற்றப்பட்டு பிரதாபராமபுரம் தொடர்ந்து கிராம ஊராட்சியாக இருக்கணும் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருந்தோம். இதன் தொடர் முயற்சியின் காரணமாக நேற்று தமிழக அரசு மாநிலம் முழுவதும் நிறைய கிராம ஊராட்சிகளை பேரூராட்சியாகவோ அல்லது அருகில் இருக்கும் மாநகராட்சி இணைப்பதற்காக அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதுல நம்மளுடைய கிராம ஊராட்சியின் பெயர் நீக்கம் செய்யப்பட்டு விடுவிக்கப்பட்டிருக்கு. இது நம்மளுடைய தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.